டெக் ரீல்ஸ் வாசகர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராம்குமார். இந்த நோ யுவர் மொபைல் சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது ஷஃபர் கிளாஸஸ் பற்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு சஃபயர் கிறிஸ்டல் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரியலன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சஃபயர் கிறிஸ்டல் அப்படிங்கிறது டைமண்டோடைய ரொம்பவும் ஹார்டான மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சஃபயர் கிறிஸ்டலில் ஒரு சின்ன ஸ்க்ராட்சை மேக் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே கெமிக்கல் காம்பவுண்டை யூஸ் பண்ணி ஒரு தின் ஃபிலிம் லேயரை இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் இந்த சஃபயர் கிளாஸ். மோஸ்ட்லி இந்த சஃபயர் கிளாஸஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற iPhone 7 லென்ஸ் கவரில், அதாவது கேமரா லென்ஸ் கவர்லையும் அதுக்கப்புறம் இந்த டச் ஐடிஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதை ஏன் அதிகமாக இப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் ஸ்க்ராட்ச் விழுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துலேயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க OnePlus 3T ஃபோன்லேயும் கேமரா லென்ஸ் கவரில் இது அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கேமராஸில் ஸ்க்ராச்சஸ் விழுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இவங்க ரொம்ப கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த சஃபயர் கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன தான் ஒரு சின்ன மெட்டீரியல் எடுத்து ஸ்க்ராட்ச் போட ட்ரை பண்ணாலும் இதில் ஸ்க்ராட்ச் விழாது. ரொம்ப ஷார்ப்பான மெட்டீரியல் எடுத்து ரொம்ப அழுத்தி நீங்கள் ஸ்க்ராட்ச் கிரியேட் பண்ண முயற்சி பண்ணும்போது ஸ்க்ராட்ச் விழலாம். அதுதான் இதுக்கு உண்டான சான்சஸ். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சஃபயர் கிளாஸஸே ஏன் டிஸ்பிளே கிளாஸஸில் யூஸ் பண்ணக்கூடாது? அதாவது கார்னிங் கொரில்லா கிளாஸஸுக்கு பதிலாக இன்றைக்கி வரைக்கும் ஐஃபோன்லேயும் சரி, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையும் சரி, கார்னிங் கொரில்லா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கார்னிங் கொரில்லா பதில் ஏன் சஃபயர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு உண்டான ஆன்சர் இது தான். ஸோ இந்த சஃபயர் கிளாஸுங்கிறது அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் கிரியேட் பண்ணுறாங்க. இதை ஹீட் பண்ணி கூல் பண்ணும்போது எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். பட் நம்ம நார்மல் அலுமினியம் மாதிரி இதை நீங்கள் மோல்டு பண்ணுறதோ இல்லை பாலிஷ் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டமான வேலை. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மேக்கிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் த டைம்ஸ் ஆஃப் கார்னிங் கொரில்லா கிளாஸாக இருக்கும். அப்படிங்கிற பல ரீசன்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க டிஸ்பிளே கிளாஸஸை இன்றைக்கி வரைக்கும் இது கொண்டு வரல. பட் இந்த சஃபயர் கிளாஸஸை கொண்டு வந்த கம்பெனி, அதாவது GT டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி, இன்னமும் அவங்க ஒரு ரிசர்ச்சில் தான் இருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட முடிவில் மேபி கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு இந்த சஃபயர் கிளாஸஸ் டிஸ்பிளே கவராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்க, இதே போல் இன்னொரு நோ யுவர் மொபைல் சீரிஸ் வீடியோவில் உங்களை கூட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.